ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் பிலிப்பியர் 4:19, உங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். அப்போ ஆண்டவர் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனாக இருக்கிறார். இன்னும் சொல்ல போனா, தேவன் தம்முடைய பிள்ளைகள் எப்பவுமே ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் செழிப்பானவர்களாய் இருக்கவே கர்த்தர் விரும்புகிறார். அந்த செழிப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. சங்கீதத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். அப்ப ஆண்டவர் சொல்லும் பொழுது, ஒரு நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டிருக்கிற ஒரு மரமானது எப்படி பசுமையாக செழுமையாக அதிக கனிகளை கொடுக்கிறதோ, அது போலவே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் செழிப்புள்ளவர்களாய் மாற வேண்டும், இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். 3 யோவான் 1:3-2 வாசிக்கும் பொழுது அங்கே வேதம் இப்படியாய் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று அங்கே யோவான் எழுதுகிறதை பார்க்கிறோம். அப்ப எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிருக்கும்படி என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில 3 விதங்களிலே நாம் விடுதலையை, ஆசீர்வாதங்களை, செழுமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று ஆவி, ஆத்துமா, சரீரம். இது 3லுமே நாம் எப்படி இருக்கணுமா? விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, கனி, அதாவது கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை. செழுமை என்று சொல்லும் பொழுது உலக பிரகாரமான காரியங்கள் மாத்திரம் அல்ல, பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ரீதியாக ஆவிக்குரிய கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கை ஒரு செழுமையாகவும் இருக்கிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22-23 வாசிக்கும் பொழுது அங்கே 9 விதமான ஆவிக்குரிய கனிகளை குறித்து நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கை கனி நிறைந்த ஒரு வாழ்க்கை, ஆசீர்வாதம் உள்ள ஒரு வாழ்க்கையாக, செழிப்பான ஒரு வாழ்க்கையாக இருக்க வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? வசனத்திற்கு கீழ்ப்படிய வேண்டும். சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அந்த சத்தியத்தின்படி நடக்கிறது மாத்திரமல்ல, ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வதுதான் கனிகள் நிறைந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி நாம நடக்கும் பொழுதுதான், அப்படி தேவ பிள்ளைகள் நடக்க ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையை தான் ஆண்டவர் பார்த்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, சந்தோஷப்படுகிறவராக அவர் இருக்கிறார். ஆகவேதான் யோவான் எழுதும் பொழுது அழகாக சொல்லுகிறார். 3 யோவான் 1ஆம் அதிகாரம் 4வது வசனத்திலே பார்க்கும் பொழுது, என் பிள்ளைகள் சத்தியத்திலே நடக்கிறார்கள் என்று நான் கேள்விப்படுகிற சந்தோஷத்திலும் அதிகமான சந்தோஷம் எனக்கு இல்லை. ஆண்டவர் சந்தோஷப்படுகிறாராம். எதுல சந்தோஷப்படுகிறார்? தேவ பிள்ளைகள் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழுகிற அந்த வாழ்க்கையை பார்த்து யாரு சந்தோஷப்படுகிறார்? தேவனாகிய கர்த்தர் சந்தோஷப்படுகிறார். பிரியமானவர்களே, மிக சிம்பிளான காரியம்.
கர்த்தரை நீங்க சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னா, கர்த்தர் நமது வாழ்க்கையில சந்தோஷமா, நம்ம பேர்ல சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னா, பிரியமானவர்களே, ஒண்ணே ஒண்ணு நீங்க செய்யுங்க. நீங்கள் கேட்கிற சத்தியத்துக்கு, நீங்கள் வேதத்தை வாசிக்கிற தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடந்தீங்கனாலே நீங்க யாருக்கு பிரியமானவர்களா மாறிடுங்க? கர்த்தருக்கு பிரியமானவர்களாய். கர்த்தர் உங்கள் பேர்ல எப்படி இருப்பாரா? சந்தோஷமா இருப்பார். ஆண்டவர் சத்தியத்தின்படி நடக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து என்ன செய்யறாரா? சந்தோஷப்படுகிறார். அப்ப கனி உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தம்மை என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டியது அவசியமா இருக்கிறது. ஆண்டவர் கல்வாரி சிலுவையிலே நமக்கு எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். அதை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமானால் நம்மை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டுமா? ரோமருக்கு எழுதும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் அழகா எழுதுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனத்தை வாசிக்கும் பொழுது, அப்படி இருக்க சகோதரரே, ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்க செய்யத்தக்க புத்தியுள்ள ஒரு ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ ஆத்துமாவிலே ஒரு மறுரூபம். அது எப்படி கிடைக்கும் அப்படின்னா, வேத வசனத்தை வாசிக்க வாசிக்க வாசிக்க, சத்தியத்தை கேட்க கேட்க, அதன்படி தன்னை நடப்பதற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய உள்ளான மனுஷன் ஆத்துமா என்ன செய்யப்படுதுமா? மறுரூபமாக்கப்படும். அப்போ ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் நாம் விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். நீங்க வேத வசனத்தை தியானிக்க தியானிக்க வாசிக்க வாசிக்க பிரியமான சரீரத்துல ஒரு பலன் உண்டாகும். ஒரு ரகசியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீங்கள் சோர்ந்து போய் இருக்கிற நேரத்துல, பலவீனமாய் இருக்கிற நேரத்துல, உங்களை பிரச்சனைகள் அமிழ்த்தி கொண்டிருக்கிற அந்த நேரத்துல ஒன்றை நீங்க செய்யுங்கள். நான் பிராக்டிகலா அனுபவித்ததை சொல்லுகிறேன். வேதத்தை எடுத்து சத்தமாய் வாசியுங்கள். புரியுதோ புரியலையோ? இன்னும் வளர்ந்தவர்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். நீங்கள் வசனத்தை தியானித்து பாருங்கள். அல்லேலூயா. ஏன்னா இந்த வேத வசனம் ஔஷதமாய் இருக்கிறது. இந்த வேத வசனம் மருந்தாய் இருக்கிறது. இதை நீங்க படிக்க 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 பிரியமானவர்களே, இதை தியானிக்க 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 அது நம்மை பலப்படுத்தும். அல்லேலூயா. அது நமக்கு விடுதலையை தரக்கூடியதாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ விடுதலை செழிப்பு அப்படின்னா உலக பிரகாரமான ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, விடுதலை சுகம் எல்லாமே நமக்கு என்னதான் இருக்கிறது? செழிப்பாய் இருக்கிறது. அல்லேலூயா. அப்படி ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்கள் வாழ்ந்து ஒரு ஆசீர்வாதமாய் இருக்கும் பொழுது, கர்த்தர் அவர்களை உயர்ச்சி வைத்திருக்கும் பொழுது, அதை பார்க்கிற கர்த்தரை அறியாத ஜனங்களுக்கு அது எப்படி இருக்குமா? ஆச்சரியமாயிருக்கும். ஆச்சரியமாயிருக்கும். பிரியமானவர்களே, வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. வேதத்திலே தேவதாசர்களை கர்த்தர் உயர்ச்சி வைத்து அவர்களை ஆசீர்வதித்த நிலையிலே அவர்கள் இருக்கும் பொழுது அதை பார்க்கிற மற்ற ஜாதியார்கள் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, இவர்கள் தேவன் மெய்யான தேவன் என்று சொல்லுகிறதை நாம் என்ன செய்கிறோம்? பார்க்கிறோம். பிரியமான 2 மனுஷரை உங்களுக்கு முன்பாக வைக்க நான் ஆசைப்படுகிறேன். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 26ஆம் அதிகாரம்
நாம் திருப்பிக் கொள்ளும் பொழுது அங்கே ஆபிரகாமின் நாட்களிலே பஞ்சம் வந்தது போல ஈசாக்கு நாட்களிலேயும் பஞ்சம் வந்தது. அந்த பஞ்ச நாட்களிலே ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் நூறத்தனையாய் ஆசீர்வதித்தார் என்று நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் தன் தகப்பன் வெட்டின துறவை, தூர்த்து போட்ட துறவை மறுபடியும் அவன் தோண்டும் பொழுது அதிலே கர்த்தர் தண்ணீரை சுரக்க பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படி அவர்கள் தூர்க்கப்பட்ட துறவை அவன் தோண்டும் பொழுது, அதை தூர்வார் செய்தும் பொழுது, நீரூற்றை பார்த்த பொழுது, அங்கே இருக்கிற ஜனங்கள் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, கேராரூர் மேய்ப்பர் தண்ணீர் தங்களுடையது என்று சொல்லி ஈசாக்குடைய மேய்ப்பருடனே வாக்குவாதம் பண்ணினார்கள் என்று பார்க்கிறோம். வாக்குவாதம் பண்ணின பொழுது அந்த இடத்துல அவன் என்ன பேர் வைக்கிறாரு? ஏசேக்கு என்று பேர் வைக்கிறார். அடுத்தது ஒரு துறவை தோன்றினார்கள். மறுபடியும் வந்து அந்த மேய்ப்பர்கள் வாக்குவாதம் பண்ணினாங்க. அதற்கு என்ன பேர் வச்சாரு? சித்னா என்று பெயர் வச்சாரு. அடுத்த ஒரு துறவை தோண்டும் பொழுது அவங்க என்ன செய்யல? வாக்குவாதம் பண்ணல. அதனால அதற்கு என்ன பண்ணாரு? ரெகோபோத் என்று பெயரிட்டார். நான் பலுகி பெருகும்படி ரெகோபோத்தை கர்த்தர் உண்டாக்கினார் என்று. இன்னொரு காரியம், ஆவிக்குரிய சத்தியம், அவன் அந்த இடத்துல இல்லை, அதையும் புறப்பட்டு, அதான் ரொம்ப முக்கியம், எங்க வந்தானா? பெயர்சபாவுக்கு வந்தான். அங்க வந்து ஒரு துறவை தோண்டுகிறான். இப்ப யாரு வரான்னா அமலேக்கியர் வந்து அவனோடு கூட வருகிறார்கள். அப்போ இவன் சொல்லுகிறான், 26வது வசனத்திலிருந்து வாசிக்கும் பொழுது, அபிமெலேக்கும் வந்தார்கள். அப்பொழுது ஈசாக்கு அவளை பார்த்து சொல்றப்ப, என்னிடத்துல ஏன் வந்தீங்க? நீங்க என்னை பகைத்து என்னை உங்களிடத்தில் இராதபடிக்கு துரைச்சு விட்டீர்களே என்றான். அதற்கு யார் சொல்லுகிறா? அந்த மனிதர்கள், கர்த்தரை அறியாதவர்கள் சொல்லுகிற ஒரு காரியம். 28வது வசனம், அதற்கு அவர்கள், நிச்சயமாய் கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று கண்டோம். அல்லேலூயா. அந்த அவனோட கூட என்ன பண்ணினாங்களாம்? உடன்படிக்கை பண்ணினார்கள். இன்னொரு மனிதனை குறித்து நாம பார்க்கும் பொழுது, அதே ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, யோசேப்பை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். யோசேப்பை கர்த்தர் மேன்மையாக உயர்த்தி வைத்திருந்தார். அது எல்லா மனுஷருக்கும் அது ஆச்சரியமாயிருந்தது. தேவன் அவனை ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே வைத்திருந்தார். ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இதை பார்த்த பார்வன் சொல்லுகிறான், உம்மை போல விவேகமும் தேவ ஆவிய உடைய மனிதன் வேற யாரும் கிடையாது என்று சொல்லி அவன் கண்ட சொப்பனத்திற்கு அர்த்தத்தை இவன் சொன்னது மாத்திரமல்ல, நீனே அந்த காரியத்தை செய்யும், ஏனா உன்னோடு கூட யார் இருக்கிறார்? கர்த்தர் இருக்கிறார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கும் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நாம் எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி, நாம் எல்லாவற்றிலும் ஒரு ஆசீர்வாதமா இருக்கும்படி தேவனாய கர்த்தர் விரும்புகிறார். அப்ப நம்முடைய ஆவியிலையும் ஆத்மாவிலையும் சரீரத்திலையும் ஒரு விடுதலையை பெற்றுக்கொண்டு, பிரியமானவர்களே, ஒரு சமாதானத்தோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை தான் ஒரு செழுமையான ஒரு வாழ்க்கையா இருக்கிறது. அல்லேலூயா. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்பு நம்முடைய வாழ்க்கையில குடும்பத்துல சண்டையும் சச்சரவுமா இருக்கும். அதை எல்லாரும் பார்த்தார்கள்.
ஆனால் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு நம்முடைய வாழ்க்கையில அந்த சச்சரவு இருக்கக்கூடாது. ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. அதை பார்க்கிற ஜனங்களுக்கு இவர்களா இப்படி இருக்கிறார்கள், அப்ப அவங்க சொல்லணும், இவங்கள் ஆராதிக்கிற தெய்வம் மெய்யான தெய்வம். அல்லேலூயா. ஒரு சமாதானம் உள்ள ஒரு வாழ்க்கை. பிரியமானவர்களே, அன்பு நிறைந்த ஒரு வாழ்க்கை. சில குடும்பத்துல பாத்தீங்கன்னா அன்பே இருக்காது. இங்க சொல்ல குறை சொல்ல, இப்படி எங்க பார்த்தாலும் ஒருவருக்கு ஒருவர் குறை சொல்லிக் கொண்டு அன்பில்லாதவர்களா இருப்பாங்க. ஆனா ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பின்பு ஒற்றுமையா இருப்பாங்க. இது எப்படியானது? இது கர்த்தருடைய சத்தியத்தை கேட்பதனால, அறிகிறதுனால ஆகிற காரியங்கள். அல்லேலூயா. சாந்தம், விட்டு கொடுக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. சில பிள்ளைகள் பார்த்தீங்கன்னா சின்ன பொருளை கூட கொடுக்க மாட்டாங்க. ஒரு ஹேர் பின்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க. ஒரு ட்ரெஸ்ஸை கூட மாத்துக்கு போடுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு எனக்கு தரமாட்டேன் அப்படி இருப்பாங்க. விட்டு கொடுக்கிற மனப்பான்மை இருக்காது. ஆனா அவர்கள் கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பின்பு, அவருடைய வாழ்க்கையில மாற்றங்கள் அடைந்த பின்பு, அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாததுக்கு முன்னாடி பிடிவாதம் உள்ளவர்களா இருப்பாங்க, விட்டு கொடுக்க மனம் இல்லாதவர்களா இருப்பாங்க. ஆனா கர்த்தரை அறிந்த பின்பு அவர்கள் விட்டு கொடுக்கிறவர்களாய். அல்லேலூயா. அவங்க இவனாடா கொடுத்தான், இவளா கொடுத்தா, அவள்கிட்ட இருந்து ஒரு பொருளை கூட வாங்க முடியாதே. அது அப்போ யார் இருந்தா? வேற ஒருவன் ஆளுகை செஞ்சுட்டு இருந்தான். இப்ப வேற ஒருவர் ஆளுகை செய்கிறார். அவர் யாரு? சர்வத்தையும் படைத்தவர். அல்லேலூயா. அவர் அன்பு நிறைந்தவர். பிரியமானே, தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில எப்போ அன்பா இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள அன்பு. பிரச்சனை இல்லாம இருக்காது, பிரச்சனை வரும். ஆனா அதே நேரத்துல அந்த பிரச்சனையை நம்ம என்ன பண்ணிடணும், மாட்டிடணும். உடனே ஒருவருக்கு ஒருவர் நேசிக்கணும். அப்படி ஒரு வாழ்கிற வாழ்க்கையை தான் பிரியமானே மற்றவர்கள் பார்த்து இவர்கள் மெய்யாகவே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், இவர்கள் ஆராதிக்கிற தேவன் உண்மை உள்ளவர், இவர்களை ஆராதிக்கிற தேவன் இவர்களை மாற்றி இவர்களை எந்த அளவுக்கு வைத்திருக்கிறாரே, நாமும் அந்த தேவனை தேடி போனா நம்முடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் வருவோமே, நாமும் ஆசீர்வதிக்கப்படுவோமே என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்வாங்க, தேடி வருவாருங்க, விசுவாசிப்பாங்க. நமக்குள்ளேயே சண்டை, சச்சரவும், வாக்குவாதம் அப்படி இருந்துச்சுன்னா எப்படி வருவாங்க சொல்லுங்க? யோசேப்பு எடுத்துக்கங்க, அது பின்னாடி வரும். தோத்திரம். பிரியமானவர்களே, அதுதான் ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கை. இதை பார்த்து அநேகர் என்ன செய்வார்கள், ஆண்டவர் மீது விசுவாசம் வைத்து ஆண்டவரை தேடி வருவார்கள். ஸ்தோத்திரம். அப்ப நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார்? வேதம் என்ன சொல்லுகிறது? 1 யோவான் 4:4 வாசிக்கும் பொழுது, உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும், வாலிப தம்பிங்க எடுப்போம், உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள்ளே இருக்கிற தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரா? பெரியவராய் இருக்கிறார். பெரியவராய் இருக்கிறார். வேற ஒரு மொழிபெயர்ப்பு எப்படியாய் சொல்லப்படுறது? உங்களில் இருப்பவர் உலகத்து மக்களில் இருப்பவனை காட்டிலும் அவர் பெரியவர். அப்ப உலகத்துல அப்படின்னா யாருதான் இருக்க ஆளுகை செஞ்சுட்டு இருக்கா? சாத்தான். சாத்தான் யாரு? தேவனாலே தள்ளப்பட்டவன் இல்லையா? பரலோகத்திலிருந்து கீழே விழுந்தவன் அவன் ஆனாங்க சொல்ற. வேற ஒரு ஒளிபரப்ப சொல்லுது, உங்களில் இருப்பவர் உலகத்து மக்களில் இருப்பவனை காட்டிலும் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? பெரியவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவனுக்கு அவன் தலையை நசுக்கினான். நசுக்கினவர் தான் பெரியவர், நசுக்கு வாங்கினவன் பெரியவன் அல்ல. அப்போ இந்த மனநிலை எப்பவுமே நமக்கு என்ன செய்யணும், இருக்கணும்.
வேதம் சொல்லுகிறது 2 கொரிந்தியர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிப்போம். அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்களாய் ஆகும்படிக்கு உங்களில் மிச்சம் அவர் என்ன செஞ்சாரா? தரித்திரரானார். இவர் மொழிபெயர்ப்பில் எப்படியா சொல்லப்படுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கருணையை நீங்கள் அறிவீர்கள். கிறிஸ்து தேவனோடு செல்வந்தராய் இருந்தார், ஆனால் உங்களுக்காக அவர் ஏழையானார். அதன் மூலம் அவர் உங்களை செல்வந்தர்களாக விரும்பினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ நாம் ஐஸ்வர்யவான்களாக இருப்பதற்காக அவர் என்ன செய்தாதான்? தரித்திரரானார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்னொரு இடத்துல அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும் பொழுது 2 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரத்துல நீங்கள் பார்க்கும் பொழுது அநேக காரியங்களை குறித்து அவர் சொல்லிட்டு வர்றாரு. 10வது வசனத்துல நீங்க பார்க்கும் பொழுது அங்கு சொல்றாரு, துக்கப்படுகிறவர்கள் எண்ணப்பட்டாலும் எப்பொழுது சந்தோஷப்படுகிறவர்களாகவும், தரித்திரர் எண்ணப்பட்டாலும் அநேகரை ஐஸ்வர்யவான்கள் ஆக்குறவர்களாகவும், ஒன்றும் இல்லாதவர்கள் எனப்பட்டாலும் சகலத்தையும் உடையவர்களாய் இருக்கவும் எங்களை விளங்க பண்ணுகிறோம். ஏன் அப்படின்னா, நாம் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர்? உலக அண்ட சராசரங்களை படைத்தவர். பிரியமான, அதான் சங்கீதக்காரர் சொல்லுகிறான், பூமியும் அதன் நிறைவும். சங்கீதம் 24:1 பார்க்கும் பொழுது, பூமியின் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையதே. சங்கீதம் 50:12 வாசிக்கும் பொழுது, பின்பக்கத்தில் வாசிக்கும் பொழுது, பூமியும் அதன் நிறைவும் என்னுடையவைகளே என்று கர்த்தர் சொல்லுகிறார். சங்கீதம் 89:11 ஒருத்தங்க வாசிக்கலாம். வானங்கள் உம்முடையது, பூமியும் உம்முடையது, பூலோகத்தையும் அங்கில் உள்ள யாவையும் நீரே என்ன செய்தி? அஸ்திபாரப்படுத்தினி நிலைநிறுத்தினா. பிரியமாவே, அப்ப நம்முடைய ஆண்டவர் உலகத்தில் இருக்கிறவனை காட்டில அவர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறாரு? பெரியவராய் இருக்கிறார். அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்தியருக்கு எழுதும் பொழுது 1 கொரிந்தியர் 10:26 சொல்லுகிறார், பூமியின் அதன் நிறைவும் கர்த்தருடையது என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியில் என்னென்ன இருக்க எல்லாமே யாருடையதா இருக்கிறது? கர்த்தருடையதா இருக்கிறது. ஆண்டவர் சொல்றாரு, வானமும் பூமியும் கூட என்ன செய்யும்? ஒளிந்து போகும். ஆனா ஏன் வார்த்தை என்ன செய்யாது? ஒளிந்து போகாது. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையதா இருந்தாலும் பிரியமானே, நமக்கு விசுவாசம், நம்பிக்கை எல்லாமே எதுலதான் இருக்கணும்? கர்த்தருடைய வார்த்தை. கர்த்தர் தான் ஒரு மனுஷனை உயர்த்தணும். கர்த்தர் தான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தணும். அதான் வேதத்துல வாசி, எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. பிரியமானே, இங்கே நாம் 3 விதத்திலையும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? விடுதலையை பெற்றுக்கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு ஆவிக்குரிய வட்டாரத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில பிரியமானவர்களே, பொருளாதாரத்திலே எப்படி இருக்கிறோம்னா நெருக்கடியில இருக்கிறோம். ஆனால் பொருளாதாரத்திலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார்? ஆசீர்வாதமா இருக்க வேண்டும். உன்னை நல்லா புரிந்து கொள்ளணும். நமக்காக அவர் தரித்திரர் ஆனார். அவர் தரித்திரர் ஆனதுனாலே நாம் செல்வந்தர்களா இருக்கிறோம். ஒன்று நல்லா புரிந்து கொள்ளணும். கர்த்தர் நம்மளை எந்த அளவிற்கு நம்மளை மேன்மைப்படுத்தி உயர்த்தி நம்மை கொண்டு போகிறாரோ, எவ்வளவுதான் நமக்கு உயர்வை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த உயர்வு மேல நம்முடைய கண்கள் இருக்கக்கூடாது.
மாறாக உயர்வை தருகிற கர்த்தரை தான் நம்ம பார்க்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா வேதத்துல நிறைய அதற்கு ஆதாரத்தை பார்க்கிறோம். அநேகர் உலகத்தின் மேல கண்களை வைத்து என்ன செய்தார்கள்? ஆண்டவரை பின்வாங்கி போனதை நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, ஆனா நமக்கு என்னதான் இருக்கக்கூடாது? ஆசை தான் இருக்கக்கூடாது. என்ன இருக்கக்கூடாது? ஆசை. ஆண்டவர் விரும்புகிறார் தேவ பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும், செழுமையா இருக்கணும், மேன்மையா இருக்கணும். ஆனால் நமக்குள்ள என்ன இருக்கக்கூடாது? உலகத்தின் ஆசை, பண ஆசை, அதுதான் இருக்கக்கூடாது வேதம் நமக்கு சொல்லுகிறது. பிரியமானவர்களே, வேதத்திலே பார்க்கும் பொழுது 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே பார்க்கிறோம். பண ஆசை எல்லா தீமுக்கும் வேறா இருக்கிறது. பிரசங்கி சொல்லும் பொழுது சொல்லுகிறார், பணம் எல்லாவற்றுக்கும் உதவும். கண்டிப்பா பொருளாதாரம் நமக்கு வேணும், சேவிங்ஸ் கண்டிப்பா இருக்கணும். பொருளாதாரத்திலே நாம உயர்ந்த நிலையில தான் இருக்கணும். தேவன் நிச்சயமாய் செய்வார். நம்ம ரட்சிக்கப்பட்ட நாட்களில் நாம் இருந்தது போல கர்த்தர் நம்மளை அப்படியே வைப்பது இல்லை. நிச்சயமாய் கர்த்தர் எல்லாருமே படிப்படியாக எல்லா விதத்திலையும் ஒரு உயர்வை கர்த்தர் தரதான் இருக்கிறார், விரும்புகிறார். ஆனால் இந்த உயர்வு வரும் பொழுது அது மேல நமக்கு என்ன போயிடக்கூடாது? ஆசை போயிடக்கூடாது. அப்படின்னா என்னன்னா, கர்த்தர் நம்மளை தேவைக்கு அதிகமா உயர்த்தும் பொழுது அதை நம்ம என்ன பண்ணணும்னா, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்ணி இதை நான் என்ன செய்ய வேண்டும் கேட்கணும். அந்த ஆசையில என்ன பண்ணுவாங்கன்னா, தானம் தர்மம் பண்ண மாட்டாங்க, ஏழைக்கு கொடுக்க மாட்டாங்க, ஊழியத்துக்கு கொடுக்க மாட்டாங்க, ஒரு மிஷனரிய தாங்கலாம்னா தாங்க மாட்டாங்க. அல்லேலூயா. சபையில ராஜ்யம் கட்டப்படுவதற்கு, ஊழியத்தின் தேவைகள் சந்திக்கப்படுவதற்கு என்ன செய்ய மாட்டாங்க? கொடுக்க மாட்டாங்க. கொடுக்காம அதையே பெருக்கிக்கிட்டே போறோம் பார்த்தீங்களா? அதுதான் ஆசை. ஆனா வேதம் சொல்றது, போதும் என்கிற மனதுடைய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். அல்லேலூயா. நீங்க வேதத்தை நல்லா வாசித்து பார்த்தீங்கன்னா, அதிகமா செல்வந்தர்களா இருந்த ஸ்தோத்திரம் அநேகர் தரித்திரத்துல இருந்தும் கூட கர்த்தருக்கு அதிகமா என்ன செஞ்சாங்க? கொடுத்தார்கள், தேவனுடைய ராஜ்யம் கட்டுவதற்கு. அப்ப பண ஆசை நமக்கு எல்லா தீமைக்கும் என்ன இருக்குதா? வேறா இருக்கிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், அந்த வசனத்தை வாசிப்போம், 10ஆம் அதிகாரத்தை வசனத்தை 10வது வசனத்தை. வேறா இருக்கிறது, சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவ குத்திக் கொள்ளுகிறார்கள். 9வது வசனத்துல வாசிக்கிறோம், ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷர் கேட்டிலும் அழிவிலும் அமிழ்ந்திருக்கிற மதிகேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலே என்ன செய்கிறார்களாம்? விழுகிறார்கள். யாரு? ஆசை உடையவர்கள். அதே அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் பொழுது, இவ்வுலகத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தனை உள்ளவர்களாய் இராமல், நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வையாமல், நாம் அனுபவிப்பதற்கு சகலவித நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேலே நம்பிக்கை வைக்கணும். அல்லேலூயா. அதான் நான் சொன்னேன் இல்லையா, கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது நம்முடைய போக்கஸ், நம்முடைய நோக்கம், நம்முடைய பார்வை நம்மளை உயர்த்துகிற கர்த்தரை தான் பார்க்கணுமே ஒழிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மீது நம்ம என்ன செய்யக்கூடாது? கண்கள் போகக்கூடாது. ஆனாதான் அங்க சொல்றாரு, அதே அதிகாரம் 11-12 வாசிக்கும் பொழுது, நீயோ தேவனுடைய மனுஷனே, நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும்
பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு. சொல்லிட்டு சொல்றாரு, இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னா ஒண்ணு செய்யணும். என்னமா? விசுவாசத்தில நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள். அதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப அவர் ஐஸ்வர்ய சம்பன்னர், பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. ஆனா நமக்கு என்ன இருக்கக்கூடாது? ஆசைதான் இருக்கக்கூடாது. வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக தேவ மனிதர்களை கர்த்தர் செல்வந்தனராய் வைத்திருந்தார். ஆபிரகாம் எடுத்துக்கொள்ளுவோம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசுவா, தாவீது, இதெல்லாம் வசனம் இருக்கு. தாவீதை சொல்லும் பொழுது நாளுக்கு நாள் அவன் என்ன செய்தானா? விருட்சி அடைந்தான். பிரியமானவர்களே, எசேக்கியா ராஜா, உசியா ராஜா விசுவாச மார்க்கத்தார், கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் எல்லாம் எப்படிப்பட்டவர்களா இருந்தார்களாம்? செல்வந்தர்களாய் கர்த்தர் வைத்திருந்தார். அதிலையும் புதிய ஏற்பாட்டில் ஆபிரகாமுடைய சந்ததியை குறித்து சொல்லும் பொழுது அவர்களும் அந்த லிஸ்ட்ல வருகிறதை கலாத்தியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது. நமக்கு நேரம் குறைவா இருக்கிறதுனால வாசிக்க முடியாது. நீங்க கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 7, 9, 11 வசனத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் நமக்கு இருக்கிறதே என்று சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். இன்னைக்கு நமக்கு ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் அல்ல, கிறிஸ்துவுக்குள் உண்டான ஆசீர்வாதங்கள். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் 100 மடங்குனா கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஆசீர்வாதம் 1000 மடங்கு. ஆமென். அல்லேலூயா. சரி, இப்ப தேவன் ஒரு மனிதனை பொருளாதார ரீதியில உயர்வில கர்த்தர் வைக்கணும்னா என்ன செய்ய வேணும்? ஒரே ஒரு காரியம்தான். இப்போ மணி ஆயிடுச்சு, என்ன செய்யணும்? யார கர்த்தர் அப்படியா உயர்த்தி வைத்திருந்தார்? அதற்கு காரணம் என்ன? நீங்க உங்க மத்தியில ஒரே ஒரு காரியத்தை தான் சொல்ல நான் ஆசைப்படுகிறேன். பிரியமானவர்களே, ஆதியாகமத்தின் புஸ்தகம் 39ஆம் அதிகாரத்தை திருப்பி கொள்ளுவோம். அதுல முதல் 3 வசனத்தை வாசிக்கும் பொழுது, யோசேப்பு எகிப்து தேசத்திற்கு அடிமையாக கொண்டு போகப்பட்டான். யாரு அடிமையாக வாங்கிட்டு போறது? யாரு? யாரு கொண்டு போறா? போத்திபார். அவனை குறித்து வேதம் சொல்லும் பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? பார்வோனுடைய பிரதானியும் தலையாரிகளுக்கு அதிபதியும் ஆகிய எகிப்து தேசத்தான் அவனை என்ன செய்தாராம்? அங்கே அடிமையாக கொண்டு போகிறான். அவன் அங்கே இருந்தான். இப்போ எகிப்து தேசத்தான் அவன் யாரு? போத்திபார். அவன் சொல்லுகிறான், அடுத்த கீழே உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனாக, ஆனால் அவன் எகிப்தியனாகிய அவன் எஜமானிய வீட்டிலே இருந்தான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிறது யாவையும் கர்த்தர் வாய்க்க பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவனிடத்துல தயவு வைத்து அவனை என்ன செய்யறானா? ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போகிறான். குடும்பத்தை மாத்திரம் விட்டுட்டான், மற்ற எல்லா பொறுப்பும் அவன்கிட்ட போகுது. அப்போ யோசேப்போட கர்த்தர் இருந்தார், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்று யார் சொல்லுகிறார்?
போத்திபார் சொல்லுகிறான். பிரியமானவர்களே, ஒரு மனுஷனை கர்த்தர் உயர்ந்த நிலைக்கு கொண்டு போக வேண்டுமானால் அந்த மனுஷனோட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். அல்லேலூயா. அவன் காரிய சித்தி உள்ள மனுஷனாக இருந்தான். வேற ஒரு மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் அதிர்ஷ்டசாலியாக இருந்தான். மற்ற மொழிபெயர்ப்புகள்லாம் பார்த்தீங்கன்னா அவனை குறித்து நல்ல ஒரு காரியத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அப்படி அவன் உயர்ந்த நிலைமைக்கு இருப்பதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரே ஒரு காரியம் என்ன அப்படின்னா, கர்த்தர் அவனோடு இருந்தார். யோசேப்பிட்ட பிடித்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா, அவன் எங்கு இருந்தாலும் அவன் பண்ணின தீர்மானத்திலிருந்து அவன் வழிவிலகவே இல்லை. இன்னைக்கு நம்ம எடுத்துக்குவோம், மனிதர்களை எடுத்துக்கொள்ளுவோம். பிரியமானவர்களே, இடத்துக்கு தவந்தது போல தங்களை மாற்றிக் கொள்ளுவார்கள். ஆனால் யோசேப்பு அப்படி அல்ல. அவன் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாய் வாழுகிற ஒரு மனிதனாய் இருந்தான். தேவன் விரும்புகிற ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்வதே அவனுடைய நோக்கமாய் இருந்துச்சு. அப்படி அவன் இருந்ததுனால அவனுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாமல் இல்லை. அவன் பல பிரச்சனைகளை சந்தித்தான். அவனுடைய வாழ்க்கையில துன்பங்கள் வந்தது. அவன் அடிமையாய் விற்கப்பட்டான். பொய் குற்றச்சாட்டினாலே காவலிலே வைக்கப்பட்டு இருந்தான். ஆனாலும் அவன் கர்த்தருக்காக வாழ்கிற உண்மை சனத்துல, அந்த பக்தியில அவன் ஒரு நாளும் என்ன செய்யல, அவன் விலகவே இல்லை. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் எங்கேயாவது புலம்புனான் என்று பார்த்திருக்கோமா? அண்ணனுங்க அவனை குழியில தூக்கி போடுறப்ப வேணா கதறனா, ஏய் செய்யாதீங்கடா. அல்லேலூயா. ஆனால் அவன் எங்கேயோ அவன் வாழ்க்கையில பிரச்சனைகள் வந்ததுனால, போராட்டங்கள் வந்ததுனால, துன்பத்தை அனுபவித்த பொழுது அவன் புலம்புனதாகவோ முறுமுறுத்ததாகவோ, ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில போய் நடக்கிறது என்று சொல்லி முறுமுறுக்காமல் அவன் இருந்தான். ஒன்றே ஒன்று செய்தான், எந்த நிலையில இருந்தாலும் தேவனுக்காக பரிசுத்தமாய் வாழணும் என்கிற ஒரு லட்சியம் அவனுக்குள்ளே இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி இருந்ததுனாலதான் கர்த்தர் அவனோடு இருந்தான். நம்முடைய ஆண்டவர் யார்? சர்வ வல்லமையுள்ள தேவன், பரிசுத்தமுள்ள தெய்வம். அவர்தான் சொன்னார், நான் உங்களை பரிசுத்தத்திற்காகவே தெரிந்து கொண்டேன், அதற்காக உங்களை உலகத்திலிருந்து வேறு பிடிக்கப்பட்டு உங்களை நான் தெரிந்து கொண்டேன். ஆண்டவர் சொன்னார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நாம் நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் சகல விதமான ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் அவர் தர வல்லவராய் இருக்கிறார். நாம் செழிப்பாய் இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாய் வைப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உங்களை நித்தமும் உங்களை நடத்துவேன் என்று சொல்லுகிறார். நீங்க நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப நம்ம கர்த்தர் அந்த உயர்ந்த ஸ்தலத்துக்கு கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம கூட யார் இருக்கணும்? கர்த்தர் இருக்கணும். கர்த்தர் இல்லாத ஒரு உயர்வு ஒரு மனுஷனுக்கு வருது அப்படின்னா அது உயர்வு இல்லை. ஏன்னா பிசாசு உயர்த்த முடியும், ஆனா கர்த்தர் உயர்த்துகிற உயர்வு நிரந்தரமானது. அவர் வேதனையை கூட்டார் அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருடைய ஐஸ்வர்யமே ஐஸ்வர்யத்தை தரும், அதோட அவர் வேதனையை கூட்டார். நீதிமொழிகளை வாசி 28-25 வாசிக்கிற, கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். அப்போ விடுதலை, சுக வாழ்வு, பொருளாதாரத்துல, தொழில, வேலை செய்யற இடத்துல, வியாபாரத்துல, பிசினஸ்ல, எல்லாவற்றிலையும் கர்த்தர் நமக்கு என்ன செய்கிறாரு?
உயர்வை தருகிறவராயிருக்கிறார். முற்பிதாக்களை கர்த்தர் அப்படிதான் என்ன பண்ணினாரு? உயர்த்தி வைத்திருந்தார். அல்லேலூயா. அப்போ உலக ஆசீர்வாதம் செழுமையா இருக்கிறவர்கள், ஆசீர்வாதமா இருக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க மாட்டார்களா? பிரவேசிப்பான். அப்படி பிரவேசிக்க மாட்டார் என்று தெரிஞ்சிருந்தா ஏன் ஆண்டவர் பரிசுத்தவான்களை ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஏன் உயர்த்தி வச்சிருக்கணும்? ஏன் விசுவாச பட்டியல் வீரர்கள் பட்டியல்ல அவருடைய பெயர்கள் வரணும்? அவர் எவ்வளவு உயர்வு இருந்தாலும் கர்த்தருக்கு மிஞ்சி அவங்க போகல. திரளான செல்வந்தலா இருந்தாலும் கூடாத வாசிகளா இருந்தாங்க. எளிமையான ஒரு வாழ்க்கை, இதுதான் நமக்கு வேணும். அல்லேலூயா. 11 எபிரேயர் 11ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா விசுவாச பட்டியல் வீரர்கள் இவர்களாம் வர்றாங்க. பிரியமானவர்களே, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கும் பொழுது, தேவன் நம்மளை ஆசீர்வதித்து நம்மை உயர்த்தும் பொழுது, பிரியமானவர்களே, நம்முடைய நோக்கம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, தேவனை தான் நம்ம பார்க்கணும். தேவன் ஆசீர்வதித்திருக்கிற ஆசீர்வாதத்தின் மீது நம்முடைய நோக்கங்கள் இருக்கக்கூடாது. அல்லேலூயா. படிக்கிற பிள்ளைங்க நல்லா படிக்கிறீங்கன்னா, பாராட்டுகள் வருதுன்னா, அந்த பாராட்டுல நமக்கு என்ன வந்துடக்கூடாது? பெருமை வந்துடக்கூடாது. கர்த்தரை தான் நம்ம உயர்த்தணும். அதுவும் நமக்கு ஒரு செழுமை தாங்க, ஒரு ஆசீர்வாதங்க. அல்லேலூயா. வேலையில ஒரு உயர்வு வருதுன்னா அது கர்த்தர் செய்கிறது. நீங்க செய்கிற தொழில்ல, தாளந்துகள்ல, திறமைகள்ல, கிருபைகள்ல, வரங்கள்ல. ஆமென். அல்லேலூயா. நமக்கு எவ்வளவு திறமை இருக்கட்டும், தாளந்து இருக்கட்டும், கிருபைகள் இருக்கட்டும், வரங்கள் இருக்கட்டும், எல்லாம் இருந்தாலும் ஒரு இடத்துல என்னதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறாரு? தாழ்மை தான். அல்லேலூயா. ஏன்னா தாழ்மை உள்ளவனை தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எப்படி நிற்கிறாராம்? எதிர்த்து நிற்கிறான். அப்ப தேவன் நம்மை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள்ள அடங்கிருங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, இயேசுவே சொன்னார், செல்வந்தர்கள், ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் சொன்னாரா? அரிதுன்னு சொன்னாரா? சொல்லுங்க. அரிது அப்படின்னாரு. லூக்கா 18 நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, ஏன் அதை சொன்னார்னா, ஒரு ஐஸ்வர்யான இடத்துல வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்றாரு, உன்னிடத்துல ஒரு குறை இருக்குப்பா, நீ என்ன பண்ணு, உன்னிடத்துல இருக்கிறத விற்று தரித்திரத்திற்கு கொடுத்துட்டு வா. ஏற்கனவே நான் சொன்னேன் இல்லையா, பண ஆசை இருக்கிறவங்க என்ன செய்ய மாட்டாங்க? தான தர்மம் பண்ண மாட்டாங்க, ஏழைக்கு இறங்க மாட்டாங்க, என்ன உதவி செய்ய மாட்டாங்க. சொன்னேன் இல்லையா, அந்த லிஸ்ட்ல தான் அது வருது. பிரியமானவர்களே, அவன் மிகுந்த ஆஸ்தியுடையவனா இருந்தனால அந்த வார்த்தையை கேட்டு அவன் என்ன பண்ணானா? துக்கத்தோட போனான். அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஐஸ்வர்யவான்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது அரிது, ஒட்டகமானது ஊசியின் பேசுங்க, நீங்களும் பேசுங்க, எளிதா இருக்கு. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நமக்கு என்ன இருக்கக்கூடாது? பிரியமானவர்களே, ஆசை தான் இருக்கக்கூடாது. கர்த்தர் நம்மளை உயர்த்தும் பொழுது தாழ்மை நமக்கு என்ன வேணும்? இருக்க வேண்டும். அதனாலதான் அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை குறித்து சொல்லுகிறார். தேவனுடைய ராஜ்யத்திலே பிரவேசிக்க மாட்டார்கள் என்று பல லிஸ்டுகளை சொன்னாலும் அந்த லிஸ்ட்ல யார் வர்றா? பொருளாசைக்காரர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எபேசியர் 5:5 வாசிக்கலாம். பொருளாசைக்காரனை குறித்து எப்படி சொல்றாரு? விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைதல் என்று அறிந்திருக்கிறீர்களே என்று பார்க்கிறோம்.
பிரியமானவர்களே, அவன் தேவனோடு இருந்தான். தேவன் அவனோடு இருந்தால் கர்த்தர் அவனை உயர்த்தினார். அவன் ஆசீர்வாதம் உள்ளவனாய் செழுமை உள்ளவனாய் இருந்தான். இன்னைக்கு நம்மை கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் உள்ளவர்களாய் மாற்ற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பிரியமானவர்களே, தேவனுடைய கற்பனைகளை கை கொள்ள வேண்டும். நமக்கு நேரம் இல்லாதனால 2 ராஜாக்களின் புஸ்தகம் 18ஆம் அதிகாரம் 6-7 வசனத்துல வாசிக்கும் பொழுது, எசேக்கியா ராஜா கர்த்தரையை சார்ந்து மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்ட அந்த கற்பனைகளை கை கொண்டு நடக்கிறவர்கள் யார் இருக்கிறார்? கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். கர்த்தர் அவரோடு கூட இருக்கிறார். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 2வது வசனம், 4வது வசனம், 5வது வசனத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா, அங்கே கர்த்தருடைய பயங்கரம் உண்டான பொழுது தேவ ஆவியானவர் ஓதேத்தின் குமாரனாகிய அசரியாவின் மீது இறங்கின பொழுது அவன் ஆசானுடைய ராஜாவுக்கு சொல்லுகிற ஒரு காரியம். அதை வாசிக்கலாம், 4-5 வாசிக்கலாம். திரும்பி அவரை தேடின பொழுது வெளிப்பட்டார். அக்காலத்திலே ஏமா 2வது வசனம், 2வது வசனம், அவங்க ஆமா எது கொண்டு போய் ஆசாவே மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார், அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவர்களை விட்டீர்களானால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று சொல்லி கர்த்தரிடத்துல திரும்புங்க. அவரோடு நீங்க இருக்கணும். அவர் உங்களோடு இருந்தாதான் நீங்க என்ன செய்ய முடியும்? ஜெயம் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி அவர் தேடின பொழுது ஒரு சமாதானம் உண்டானது. பிரியமானவர்களே, இங்க இதுல பார்க்கும் பொழுது யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 7-8 வசனத்துல வாசிக்கும் பொழுது அங்கே கர்த்தர் யோசுவாவை பார்த்து சொல்லும் பொழுது, இந்த நியாய பிரமாண புஸ்தகம் என்ன செய்யக்கூடாது? வாயை விட்டு செய்யக்கூடாது. நீ செய்யறதெல்லாம் வாய்க்கணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்? கை கொள்ளணும், நடக்கணும், படிக்கணும். ஆண்டவர் சொன்னார். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து தியானமாய் இருக்கிற மனுஷன் வாக்கியவான். அவன் நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்திலே தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னாரு, சீசரிடத்துல சொன்னாரு, மத்தேயு 28:20, மார்க் 16:20, நான் உங்களுக்கு கொடுத்த கட்டளையிட்ட யாவையும் நீங்கள் கை கொண்டு நடக்கும்படி நீங்க என்ன செய்யுங்க? புறப்பட்டு போய் சுவிசேஷத்தை சொல்லி அநேகரை சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் கை கொண்டு நடக்கும்படி சொன்னார். சபைக்கு ஆவியானவர் சொல்லுகிற காரியம் என்ன அப்படின்னா, வெளிப்படுத்தல் 1:3 வாசிக்கலாமா? வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3வது வசனம். அங்க சொல்றாரு, சபையை குறித்து சொல்றாரு. இது யாருக்கு சொல்றாரு? சபைக்கு. தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவர்களும் இது எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறார்களா? பாக்கியவான்கள். அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்கு பார்த்து நமக்கு சொல்ற காரியம் அதுதான். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவைகளை கை கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் ஆயிற்று. கர்த்தர்களோடு இருக்கணும்னா பிரியமானவர்களே,
ஆண்டவர் சொன்னார், உலகத்தின் முடிவு புரிந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார் அப்படின்னா என்ன? இந்த வசனத்தின்படி. ஆமென், ஹல்லேலூயா. வாழணும். அப்படி வாழ்ந்தா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறாருன்னா இந்த வாழ்க்கையை டோட்டலா மாறி இருக்கணுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏனோக்கு தேவனோடு சஞ்சரிக்கிற மனுஷனாக இருந்தான். அவர் காணப்படாமல் எடுத்துக்கொள்ளப்பட்டார். நோவா தேவனோடு மனுஷன், அவனும் தேவனோடு சஞ்சரிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான், நடந்தான். வேதத்தில் அநேக காரியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். ஆபிரகாமை குறித்து சொல்லும் பொழுது, நீ இப்பொழுது நான் உன்னை எனக்கு பயப்படுவது நான் அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, நாம் கர்த்தரோடு இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு இருக்கிறார் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையில மாற்றங்கள் இருக்கணுமே. கண்களை மூடுவோமா? கண்களை மூடுவோமா? ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறேன். தேவன் நம்மோடு இருக்கிறார். தேவன் நம்மளோடு கூட இருந்தார். அவருடைய வார்த்தையின்படி நம்ம நடப்போம். அவருடைய சத்தியத்தின்படி நான் நடப்போம். இந்த கால வேளையில ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி, என் வார்த்தையின்படியே நீ நடக்கிறாயா? என் வார்த்தை சொல்லியிருக்கிறபடியே நீ வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறாயா? அன்பு தேவ பிள்ளையே, ஏன் அநேக நேரத்துல சில நெருக்கங்கள், ஏன் அநேக நேரத்துல சில போராட்டங்கள், ஏன் அநேக நேரத்துல பல தோல்விகள், ஏன் அநேக நேரத்துல சில பிரச்சனைகள் பிரியமான நம்முடைய வாழ்க்கையில வந்து நம்மளை ஏன் அழித்து கொண்டிருக்கிறது? அதற்கு காரணம் என்ன? தேவனோடு நடக்கிறாயா? தேவன் உன்னோடு இருக்கிறாரா? தேவன் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னா வார்த்தையின்படி நீ நடப்பாயே. அவனிடத்துல கேட்போமா? ஆமாண்டவரே, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை சொல்லுகிறது, தேவனோடு நடப்பவர்கள், தேவனோடு இருக்கிறவர்கள் தேவனுக்கு நேரத்தை சரியாய் கொடுப்பார்கள். தேவனோடு சம்பாஷிக்கிற நேரத்தை சரியாய் சொல்லுவார்கள். தேவனுடைய காரியத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுப்பார்கள். நம்ம கொடுக்கிறோமா? கொடுக்கிறோமா? உலகத்து காரியத்துக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், நம்முடைய வேலைக்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவம், பிரியமானவர்களே, தேவனுடைய காரியத்துக்கு நம்ம கொடுப்பதில்லை. தேவ பிள்ளையே, கலக்கத்தோடு இருக்கிறாயா? வேதனோடு இருக்கிறாயா? கர்த்தர் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவார்.